மேட்டுப்பாளையம் சட்டமன்றம் ஜடையம்பாளையம் ஊராட்சியிலிருந்து வரோம். நாங்கள் அங்கே கேஜி டெனிம் கம்பெனியில் 20லிருந்து 30 வருஷம் முடிக்க வேலை பார்க்குறோம். இப்போது ஒரு வருஷமாக கரெக்டாக சம்பளம் வேலை தர்றதில்ல. ஆனால் ஓடுன்னு நாங்கள் நம்பி ஒரு வருஷமாக இருந்துட்டோம். தீபாவளிக்கு சம்பளம் போடல, பொங்கலுக்கும் சம்பளம் போடல, போனஸும் போடல. 2 வருஷம் போனஸ் போடல. கேட்டா ஓடுன்னு சொல்லி எங்களை இருக்க வச்சுட்டாங்க. இப்போ சம்பளமும் கேட்டா 5 மாசம் பெண்டிங் இருக்கு சம்பளம் மட்டும். அப்புறம் போனஸ் இருக்கு. அப்புறம் பிஎஃப் எங்ககிட்ட பிடிச்ச பணத்தை இன்னும் ஒரு 6-7 மாசம் கட்டாம வச்சிருக்காங்க. இஎஸ்ஐயும் கட்டாம வச்சு ஒரு பெனிஃபிட் இல்லாம இருக்கு. அவங்ககிட்ட நாங்க கேட்டு பார்த்தோம், ரெஸ்பான்ஸ் பண்ணல. எக்ஸிட் ஃபார்ம் கொடுக்கலான்னு கொடுத்தோம், அதையும் வாங்க மாட்டேங்கிறாங்க. அதனால லாஸ்டா ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்திருக்கிறோம். ஒரு நியாயம் கிடைக்கும்னு. இங்க தொழிலாளர்கள் எல்லாமே கம்மியா வந்திருக்கிறோம். இன்னும் நிறைய பேர் வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆட்சியர்கிட்ட கரெக்டா கொடுத்துட்டு அவங்க முறைப்படி எடுத்தாங்கன்னா நல்லது. இல்லைன்னா நாங்க குழந்தை குட்டி ஃபேமிலியோட திரும்பியும் இங்க உட்காந்துக்குவோம். அங்க ஒரு 900 பேர் 1000 பேர் வேலை பார்ப்போம். எல்லாத்துக்குமே சம்பளம் வர்றதில்ல. தொழிலாளர் ஆகட்டும் எல்லாத்துக்குமே சம்பளம் வர்றதில்ல. அவங்க சம்பளம் எங்களுக்கு கிராஜுவேட்டி அந்த பணம் கொடுத்து அனுப்புனாவே போதும். நாங்க போய் தொழிலோ வேற ஏதோ குடும்பத்தை, ஆனா ஸ்கூல் ஃபீஸு கட்ட முடியல, காலேஜ் ஃபீஸும் கட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறோம். வீட்டு வாடகை எல்லாமே அசலூர்ல இருந்து நம்பி வந்திருக்கிறோம். அதை நம்பி 25 வருஷம் வேலையும் அங்க எங்கேயும் போகாம அங்கேயும் இருந்துட்டோம். ஆனா கரெக்டான ஒரு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆட்சியர் நம்பி வந்திருக்கிறோம். அவர் உரிய நடவடிக்கை எடுத்து கொடுப்பாருன்னு நம்புறோம். சேலரி நிறைய மாசம் வரலங்கிறீங்க. அப்ப ஏதாவது வொர்க் பண்றீங்களா கம்பெனில? இல்ல வொர்க் பண்ணல. அவங்க வாங்க, உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன், ஓடலனாலும் நாங்க கொடுக்குறோம் வாங்க. ஆனா அவங்க நின்றுக்கன்னு சொல்லல. இப்போ எல்லாம் மீறிடுச்சு. அதனால நாங்க ஆட்சியர் நம்பி நாங்க வந்திருக்கிறோம். தொழிலாளர்கள் எல்லாமே கேஜி டெனிம் லிமிடெட்ல இருந்து வேலைக்கு இங்க வந்துட்டு இருக்கோங்க. இப்ப அங்க 800 குடும்பம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 800 பேர் வேலை செய்யறாங்க. ஆனா 1 இயர் பிஎஃப் குடிச்சிருக்காங்க, நான் கட்டல. இஎஸ்ஐ புடிச்சா அது கட்டாம ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சரியான இந்த 1 இயராவே சம்பளம் மாசம் மாசம் கொடுக்கறது இல்ல, அப்பப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப எங்களுக்கு 3 மாசம் சம்பளம் பெண்டிங் நிக்குது. பிஎஃப் 1 இயரா கட்டாம இருக்காங்க. இஎஸ்ஐலயும் பிடிக்கிறாங்க, ஆனா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இல்ல. 2 வருஷம் போனஸ் பெண்டிங் நிக்குதுங்க. 30 வருஷம் 20 வருஷம் சர்வீஸ்ல தான் எல்லாருமே மேக்சிமம் இருக்கும். லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே இருக்கும். அதை நம்பிதான் போனோம். ஆனா எங்களுக்கு எந்த செட்டில்மெண்ட் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. கிராஜுவேட்ல இருந்து எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல வர சொல்றாங்க, நாங்க போனோம், போயிட்டு தான் இருக்கிறோங்க. சும்மா தான் இருக்கோம், ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். அங்க வேலையெல்லாம் இல்லைங்க. வேலை இருந்தா கொடுத்தா பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்ப போனாலுமே வேலைக்கு போலனாலுமே பேர் எடுத்து விட்டுறாங்க. நாங்க இத்தனை வருஷம் சர்வீஸ் எங்களுக்கு வேஸ்ட் ஆகுதுல்ல, அதனால நாங்க போயிட்டு தான் இருக்கோம். 2 மாசம் 3 மாசம்னா பரவாயில்ல. ஒரு மேக்ஸிமம் இங்க 10ல இருந்து இருக்குங்க, 13-14 வரைக்கும் இருக்கு. ஆனா நாங்க 20-30 அந்த மாதிரி வாங்குறோம். 15ல இருந்து வாங்குறாங்க. மேனேஜ்மெண்ட் கேட்டா ரிசைன் லெட்டர் கொடுத்தாலுமே ரிசைன் லெட்டர் சைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. வெளியே வேற கம்பெனிக்கு போனாலும் ரிசைன் லெட்டர் கொடுத்தா தானே பண்ண முடியுங்க. சேலரி பிடிச்சி வச்சுக்கிறாங்க. பிஎஃப் கட்டல, இஎஸ்ஐ கட்டல, போனஸ் 2 வருஷம் நிக்குது. இது கிராஜுவேட்டியும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இத்தனை வருஷம் நாங்க 20 வருஷம் 30 வருஷம் போய் யூஸ் இல்லாம போகுது. அதனாலதான் எங்களால முடியாம மன உளைச்சல் காலாகி தான் நாங்க இப்ப கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்திருக்கோங்க.